ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் ரொம்ப ஈஸியான ஆனால் பயங்கர டேஸ்ட்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1 கிலோ கட்லா மீன் நல்லா வாங்கிட்டு வந்து க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் நல்லா காரமாக சாப்பிடுவேன்றதுனால 1 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்து இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா அந்த உள்ளே இருக்க கேப்லலாம் நீங்களே நல்லா மசாலா தடவி விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா, நாம் இப்போ சேர்த்துக்கிட்ட இந்த மசாலா ஐட்டம்லாம் தனியாக தட்டில் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து இந்த மீன் மேலே அப்ளை பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போது இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் இருக்கணும். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம மசாலாலாம் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நான் பாருங்கள், இப்போ ஒரு வானல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபுல்லாக மீன் முழுகணும்னு அவசியம் இல்லை. கீழே கொஞ்சம் அளவுக்கு இருந்தால் போதும். இதில் நம்ம இப்போ ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருந்த மீன் துண்டுகளை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு பார்த்துதோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் சின்ன வானல் வச்சுருக்கிறதுனால இப்போதைக்கு 3 பீஸ் மட்டும் வச்சுருக்கேன். வச்சதும் பாருங்கள், நல்லா நுர வர ஆரம்பிக்கும். நுர அடங்குற ஸ்டேஜில் மீன் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எனக்கு எண்ணெய் தெறிக்கிறதுனால நான் இது மேலே ஒரு மூடி போட்டு, ஆனால் லைட்டாக ஓப்பனில் வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும், ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ இந்த மீனை திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி மூட வேண்டாம், மூடாமலே வறுத்துக்கலானாலும் நீங்கள் வறுத்துக்கோங்க. எனக்கு எண்ணெய் தெறிக்கிறதுனால நான் எப்படி மூடி எடுத்து சுடுறேன். ஆனால் மூடினாலும் ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் மீன் நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. இதுவும் நல்லா எண்ணெய் பொங்கி வரதெல்லாம் அடங்கி நம்மளோட மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி பார்த்துக்கலாம். 2 பக்கமும் அருமையாக வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்து சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சிம்பிளான மீன் வறுவல் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.